Do not generalize Bible promises. வேதத்தின் வாக்குகளை பொதுவாக்கி விடக்கூடாது. The Bible is full of promises. பரிசுத்த வேதாகமம் வாக்குத்தத்தங்களினால் நிரம்பி காணப்படுகிறது. Somebody said that this is actually a checkbook for the bank of heaven. ஒருவர் இப்படியாக சொன்னார், பரலோக வங்கிக்கு இது காசோலை புத்தகம் என்று. But we must understand the applicability of these promises. ஆனால் இந்த வாக்குகளை எவ்வாறாக அபியாசப்படுத்துவது என்பதை நாம் அறிந்திருப்பது மிகவும் அதிமுக்கியமானது. Now the promises in the Bible fall under various categories. வேத புத்தகத்தில் இருக்கிற வாக்குகள் வெவ்வேறு ரகங்களே சார்ந்தவைகளாக இருக்கின்றன. We would like to look at some of them to understand this truth. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சிலவற்றை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். Number 1, personalized promises. முதலாவது தனிநபருக்கு உரிய வாக்குத்தத்தங்கள். Now if you turn with us to the book of Genesis 12th chapter where we have the call of Abraham. ஆதியாகம புத்தகத்திலே 12வது அத்தியாயத்திலே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் there God gives him a promise. அங்கே தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Look at this third verse, the middle portion. மூன்றாவது வசனத்தினுடைய மையப் பகுதியை பாருங்கள். I will curse him who curses you. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். Now that's not applicable for us today. அது இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமற்றது. That man was the first missionary. அந்த மனிதன் முதல் மிஷனரி. And he was going not knowing where he was going. எங்கே போகிறான் என்று தெரியாமல் போய் கொண்டிருந்தான். And he was going into territories where the entire atmosphere would be hostile. அவனுக்கு முற்றிலுமாக எதிர்மாறாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளாகலாம் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். At that time God wanted to give him a special protection. அந்த நேரத்தில் தேவன் அவனுக்கென்று ஒரு விசேஷித்த பாதுகாவலை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார். So God said, I will curse him who curses you. ஆகவே தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன். That's not applicable to us today. அது நாம் அபியாசப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. What is God's commandment to us? நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளை என்ன? Bless those who curse you. உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். There was Stephen who was being stoned to death. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். Because of his relentless witness for the gospel of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்துக்காக பகிரங்கமாய் நின்றபடியினாலே What did he pray? அவன் என்னவாய் ஜெபித்தான்? He did not ask God to curse all those who stoned him. கல்லெறிந்தவர்களை எல்லாம் சபிக்கும்படியாக அவன் ஜெபிக்கவில்லையே. Rather what did he pray? மாறாக என்ன ஜெபிக்கிறான்? Lord, don't charge these people with this sin. ஆண்டவரே, இந்த பாவம் இவர்கள் மீது சுமராமல் காணப்படட்டும். Did God answer their prayer? ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? Very much God answered their prayer. மெய்யாகவே ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் அளித்தார். There was a young man who was witnessing that scene. இந்த கல்லெறிதலை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் இருந்தான். His name was Saul. பேர் சவுல். In fact, he was keeping the clothes of Stephen. இன்னும் சொல்ல போனால் ஸ்தேவானுடைய ஆடைகளை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவன் அவன்தான். But immediately in the next chapter, you know what we read? அடுத்த அத்தியாயத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? Saul was powerfully converted to the gospel of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு செவிசாய்த்தவனாய் சவுல் மனம் திரும்புகிறான். So there are many personal promises in the Bible which cannot be generalized. ஆகவே தனிநபருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற अनेक வாக்குத்தத்தங்கள் நாம் பொதுவாக்கி விட கூடாது. There is another category. மற்றொரு ரக வாக்குத்தத்தங்கள் உண்டு. They are called national promises or tribal promises. நாடுகளுக்கு அடுத்த வாக்குத்தத்தங்கள் அல்லது கோத்திரங்களுக்கு அடுத்த வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லலாம். Take for example book of Joshua. உதாரணத்துக்கு யோசுவாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். First chapter. முதலாவது அத்தியாயம். We'll read from verse 2. இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். Moses my servant is dead. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். Now therefore arise and go over this Jordan, you and all the people, to the land which I am going to give them. இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். Every place that the sole of your foot will tread upon, I have given you, as I told Moses. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். Then in the next word God gives that boundary from here to there and from left to right. He gives a boundary of the land that he had promised to them. இவர்களுக்கென்று வாக்கு கொடுத்த அந்த பூமியினுடைய எல்லைகளை அந்த வரம்புகளை எல்லாம் ஆண்டவர் இவர்களுக்கு விவரித்து சொல்கிறதை அடுத்த பகுதியிலே பார்க்கிறோம். And that's not a promise that we can claim today. இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நாம் அபியாசப்படுத்த முடியாது. Those days it was places, but these days God promises us people. அன்றைக்கு இடங்கள், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மக்களை கொடுக்கிறார். What are we going to do with the present earth taking places? We are not interested in places. பூமியை நாம் ஏற்றுக்கொண்டு இன்றைய உலகத்திலே இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு அந்த இடங்கள் எல்லாம் அவசியம் இல்லை. Because the Bible itself says that the present earth is kept to be burnt with fire.
அக்கினியினாலே எரிந்து போகும்படியாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லவில்லையா? And we are looking for new heaven and new earth. புதிய வானம் புதிய பூமிக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அல்லவா நாம்? That's why, beloved, I often tell people walking around mosques and temples in the name of prayer walks is actually foolish. ஆகவேதான் பிரியமானவர்களே, நான் அடிக்கடியாய் சொல்லுகிறது உண்டு, ஜெப நடை என்று சொல்லிக்கொண்டு மசூதிகளையும் கோயில்களையும் சுற்றி வருவது மதியீனமானது. That will only irritate and antagonize our non-Christian friends, Muslims and Hindus. அது வீணாக இந்துக்களையும் முஸ்லிம்களையும் வெறுப்பேற்றக்கூடிய ஒரு செயல். Now also, at one point of time, Jesus told the disciples when he sent them to preach the gospel to shake off the dust of that place if there was no receptivity. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், ஒரு கிராமத்துக்குள்ளாக போகும்போது உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காலில் இருக்கிற தூசியை உதறிவிட்டு வந்து விடுங்கள் என்று. Now that's not what we can do today in the villages. இன்றைக்கு நாம் செல்கிற கிராமங்களிலே அவ்விதமாக செய்ய முடியாதே. Why? It was for a specific people group. ஏனென்றால் அது ஒரு விசேஷித்த கூட்டம் மக்களுக்காக வென்று கொடுக்கப்பட்ட வாக்கு. Matthew's Gospel 10th chapter. மத்தேயு சுவிசேஷம் 10வது அத்தியாயம். What did Jesus say? ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறார்? If you look at verse 14, 14வது வசனத்தை பார்ப்பீர்களானால், whoever will not receive you nor hear your words when you depart from that house or city, shake off the dust from your feet. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். Now when did Jesus say that? எப்பொழுது இயேசுவானவர் இதை சொன்னார்? Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். These 12 Jesus sent out and commanded them saying, do not go into the way of the Gentiles. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும், do not enter a city of the Samaritans, சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும், but go rather to the lost sheep of the house of Israel. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். So when you go to the land of Israel who already had enjoyed the messages of so many prophets, if they don't receive you, shake off your dust and then come out. ஏற்கனவே எத்தனையோ தீர்க்கதரிசிகளுடைய செய்திகளை எல்லாம் கேட்டு அனுபவித்த இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அந்த தேசத்துக்கு நீங்கள் போய் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த கால் தூசியை நீங்கள் உதறிவிட்டு வந்து விடுங்கள் என்று சொல்கிறார். That's not applicable for our gospel outreach ministry in Indian villages. இந்தியாவில் இருக்கிற கிராமங்களுக்கு நீங்கள் கிராம சுவிசேஷ பணிக்கு என்று செல்லும் பொழுது இது பொருந்தாது.